சேலம் மாநகராட்சியிலே முதன்மையான ஒரு சுகாதாரமுள்ள ஒரு கோட்டமாக 34வது கோட்டம் உங்களால் மாறி இருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள். இன்றைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கடந்த காலங்களிலே தங்களது இல்லங்களில் சேகரமாகும் குப்பைகளை பொது இடங்களில் குப்பை தொட்டிகளில் கொட்டி வந்தார்கள். இந்த பாலாஜி நகர் மெயின் ரோடு, அன்னை அஞ்சிகம் நகர், பாலாஜி நகர் முதல் குறுக்கு தெரு ஆகிய பகுதிகளில் எடுத்துக்கொண்டால் குப்பை தொட்டிகள் ஒரு 7 இருந்தன. அதை தவிர்த்து பொதுமக்கள் தங்கள் சௌகரியங்களுக்காக தெருவினுடைய மூலைகள் அல்லது கட்டடம் கட்டாமல் இருக்கக்கூடிய வீட்டு மனைகள் ஆகிய இடங்களில் குப்பைகளை கொட்டி வந்தார்கள். ஆனால் நாம் இந்த மாநகராட்சி நிர்வாகம் பொறுப்பேற்ற பின்பு இந்த 4 ஆண்டுகளில் படிப்படியாக உங்களது இல்லங்களில் மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள், மாநகராட்சியினுடைய தூய்மை பிரிவு அலுவலர்கள் வந்து குப்பைகளை தரம் பிரித்து தாருங்கள். குப்பைகளை பொது இடங்களில் கொட்டுவதால் சுகாதார சீர்கேடு ஏற்படுகின்றது. சாக்கடைகளில் கொட்டுவதால் சாக்கடை அடைத்துக் கொள்கின்றது. உதாரணத்திற்கு இந்த பாலாஜி நகர் இன்று நாம் இங்கு நின்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி ஒரு அரை மணி நேரம் மழை பெய்தால் ஒரு வெள்ளக்காடாக மாறிவிடும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றாக தெரியும். குறிப்பாக இந்த இடம், இந்த சேகர் டீ கடை இருக்கக்கூடிய பகுதியில் அவ்வளவு வெள்ளக்காடாக தண்ணீர் வரும். தண்ணீர் மட்டுமா வரும், தண்ணீரிலே சாக்கடை நீரும் கலந்து வரும். காரணம் என்னவென்றால் சாக்கடையில் செல்ல வேண்டிய மழைநீர் வடிகால் கால்வாயில் செல்ல வேண்டிய அந்த மழை நீர், சாக்கடை நீர் எல்லாம் சாக்கடை அடைபட்ட காரணத்தால். சாக்கடை ஏன் அடைபடுகிறது? சிலர் போடக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள், கேரி பேக்கிலே குப்பைகளை குவித்து போடக்கூடிய ஒரு நிலை, கோழி இறைச்சி கழிவுகள், இவற்றையெல்லாம் சாக்கடையிலே கொட்டி விடுவார்கள். அது அங்கு சாக்கடையிலே ஒரு மூலையிலே அடைத்துக் கொள்ளும். தண்ணீர் செல்லாது. தண்ணீர் மிதமிஞ்சி வந்து சாலைகளின் வழியாக வந்து வீடுகளுக்குள், தாழ்வாக இருக்கக்கூடிய வீடுகளுக்குள் புகுந்து ஒரு பெரிய சுகாதார சீர்கேடை இந்த பகுதியிலே ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இதையெல்லாம் இந்த 4 ஆண்டுகளுக்குள் இங்கு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளருடைய முயற்சியின் காரணமாக, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக, இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக இன்றைக்கு நாம் மாற்றி இருக்கின்றோம். முதலில் குப்பைகளை தூய்மை வாகனங்களில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வழக்கத்திற்கு நம்முடைய கோட்டத்தை சார்ந்த மரியாதைக்குரிய தாய்மார்கள் உருவானார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து கொடுத்தால் மக்கக்கூடிய குப்பைகளை எல்லாம் மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நுண்ணுயிர் உரம் தயாரிக்கும் மையத்திற்கு எடுத்து சென்று அவற்றையெல்லாம் இயற்கை உரமாக மாற்றி சேலம் மண்டலத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கெல்லாம் வழங்கி சேலம் பகுதியிலே விளையக்கூடிய பயிர்கள் எல்லாம் ஒரு ஆரோக்கியமில்ல சத்துள்ள ஒரு பயிர்களாக வளர்ந்து இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய உணவுகளை உருவாக்கும் ஒரு உன்னத பணியை செய்வதற்கு காரணமாக இங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் மக்கக்கூடிய குப்பைகளை, உதாரணத்திற்கு காய்கறி கழிவுகள், வீட்டிலே உருவாகக்கூடிய மற்ற பூக்கள், வாடிப்போன பூக்கள், காய்கறி கழிவுகள், உணவு கழிவுகள், மீதம் இருக்கக்கூடிய உணவு கழிவுகள், இவற்றையெல்லாம் தனியே பிரித்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போல பிளாஸ்டிக், மக்கக்கூடிய குப்பைகளை ஒருபுறம், மக்காத குப்பைகளாக இருக்கக்கூடிய செயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட பொருள்கள், வீட்டின் அன்றாட தேவைகளுக்கு நாம் பயன்படுத்தி தூக்கி எறிகின்றோமே, பால் கவர் போன்றவையெல்லாம், அவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து அவற்றை தனியாக பிரித்து தருகிறார்கள். அவற்றையெல்லாம் ஒரு இடத்துல எடுத்து சென்று அவற்றை தொழிற்சாலைகள் மூலமாக அதிக வெப்பத்திலே உருக்கி அவற்றையெல்லாம் சாலை அமைப்பது, மற்ற இதர தேவைகளுக்கு பயன்படுத்துவது என்கின்ற நிலையிலே அந்த குப்பைகளையும் ஒரு வழியாக நாம் மேலாண்மை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி செய்வதன் காரணமாக என்ன லாபம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், கடந்த காலங்களிலே சேகரமாகக்கூடிய குப்பைகள் எல்லாம் சேலம் மாநகராட்சியிலே ஒரு பகுதியிலே, எங்கேயோ ஒரு பகுதியிலே, முதலில் கிச்சிப்பாளையத்திலே குப்பை மேடு என்று ஒரு இடம் இருக்கிறது, அங்கு கொண்டு போய் மலைமலையாக கொட்டி வைத்தோம். அங்கு கொட்டி வைத்த குப்பையிலே யாராவது நெருப்பு வைத்து விடுவார்கள். அங்கு புகை வரும். அந்த புகையிலே மாசு கிளம்பும். அந்த மாசு கிளம்பக்கூடிய புகையை சுவாசித்தால் கேன்சர் போன்ற கொடிய வியாதிகள் எல்லாம் வரும். அந்த பகுதியிலே மண் பால்படும், நீர் ஆதாரம் கெட்டு போகும். அங்கு மட்டுமா கெட்டு போகும்? இங்கிருந்து 2 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய கிச்சிப்பாளையத்தினுடைய நீர் ஆதாரம், நில ஆதாரம், காற்று ஆதாரம் கெட்டு போனால் இங்கு இருக்கக்கூடிய பொன்னமாப்பேட்டைக்கும் அல்லவா கெட்டு போகும், சேலம் மாநகரமே அல்லவா கெட்டு போகும்.
இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஒரு மாறுதல் முயற்சியாக நகர பகுதியிலிருந்து புறநகர் பகுதிக்கு, செட்டிசாவடி பகுதிக்கு குப்பை மேட்டை மாற்றினார்கள். அங்கும் குப்பைகளை கொண்டு போல் குவித்துக் கொண்டுதான் இருந்தோம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அரசு, மாநகராட்சி நிர்வாகம் இன்றைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பின் காரணமாக திறம்பட இன்றைக்கு குப்பைகளை பிரித்து உண்மையிலேயே தூய்மை பணியாளருடைய பொறுமையான சகிப்புத்தன்மையோட அவர்கள் செயல்படக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு மிக்க அந்த உழைப்பின் காரணமாக நீங்கள் எல்லாம் தருகின்றீர்கள். அவையெல்லாம் முறையாக அகற்றப்படுகின்றன. மக்களுக்கும், இந்த சமுதாயத்திற்கும், இந்த நிலத்திற்கும், இந்த வானத்திற்கும், இந்த காற்றுக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல், சுகாதாரத்தை கெடுக்காமல் சேலத்திலே நாம் தினக்கழிவு மேலாண்மை பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம் இது நாள் வரை. இன்றைக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டுதல் என்னவென்றால், இன்றைக்கு மக்கும் குப்பை, ஈரக்கழிவுகளை தனியாக ஏற்கனவே பிரித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே போல மக்காத குப்பையை தனியாக பிரித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி வரக்கூடிய காலங்களிலே சுகாதார கழிவுகள், அதாவது ஃபைபர்கள், பயன்படுத்தப்பட்ட திசு மற்றும் மாஸ்கள் மற்றும் மாதவிடாய் காலங்களிலே பயன்படுத்தக்கூடிய துணிகள், இவற்றையெல்லாம் தனியாக பிரித்து சிகப்பு வண்ண கூடைகளிலே வழங்க வேண்டும். உங்கள் இல்லங்களிலே சேகரமாகும் அது போன்ற குப்பைகள் குறைவாக இருந்தால் தனியாக ஒரு குப்பை தொட்டியில் கொடுத்தால் தூய்மை வாகனங்களிலே வரக்கூடிய நம்முடைய தூய்மை காவலர்கள் இது போன்ற சிகப்பு கூடையிலே அவற்றை எடுத்து செல்வார்கள். அதே போல இன்றைக்கு மின்னணு சாதனங்களுடைய பயன்பாடு மிகவும் அதிகமாகிவிட்டது. அந்த காலத்திலே மின்னணு சாதனங்கள் என்றால் வீட்டிலே 2 விளக்குகள் இருக்கும், ஒரு குண்டு பல்பு இருக்கும். முதலில் குண்டு பல்பு தான், ஃபேன் கூட இருக்காது. அதற்கு அடுத்து டியூப்லைட் போடுவார்கள். அது மாற்றக்கூடிய அவசியம் என்பது பல ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கும். ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய அந்த எல்இடி லைட் என்பது போடக்கூடிய அந்த விளக்குகள் எல்லாம் வெகு சீக்கிரமாக கெட்டு போய்விடுகின்றன. அதன் காரணமாக அவற்றை எல்லாம் அந்த கண்ணாடி எல்இடி விளக்குகளை எல்லாம் நாம் தூக்கி குப்பையிலே போடக்கூடிய சூழ்நிலை. அதே போல இன்றைக்கு மின்னணு சாதனங்கள் இல்லாத இல்லங்களே இல்லை. வீடுதோறும் கம்ப்யூட்டர், ஒரு வீட்டிற்கு 4 செல்போன், இப்படி பல்வேறு மின்னணு சாதனங்களின் உதவியால் தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. ரீசார்ஜ் செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். அப்படி ரீசார்ஜ் செய்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மின்னணு சாதனங்களில் இருக்கக்கூடிய பேட்டரி கெட்டு போனால், பயனற்று போனால் அவற்றை தூக்கி குப்பையிலே போடுகிறோம். அவையெல்லாம் மண்ணுக்குள் போனால் இந்த மண்ணிலே எவ்வளவு பெரிய கேடு ஏற்படும் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய பேர குழந்தைகளுக்கு, நம்முடைய தலைமுறைக்கு கிடைக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. கிடைக்க வேண்டும். நீங்கள் சுவாசித்த இந்த காற்று, இந்த சந்தோஷம் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இது போன்ற மாறுதலுக்கு நம்மை ஆட்படுத்திக் கொள்ளதான் வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் எங்காவது பாட்டிலில் தண்ணி எடுத்து குடித்திருக்கிறோமா? நான் 2000 பேர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தில் செயின்ட் பால்ஸ் நான் படித்தேன். ஒரே ஒரு குழாய் தான் இருக்கும். அந்த குழாயில் மதியம் சாப்பிட்டு விட்டு அனைவரும் கவி நீரை குடிப்போம். அதே போல எங்கு சென்றாலும் இந்த மேட்டூர் தண்ணீரை அல்லது கிணற்று தண்ணீரை தான் குடிப்போம். நன்கு ஆரோக்கியமாக இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எல்லாமே கெட்டு போனதால் மினரல் வாட்டர், நீர் கெட்டு போய்விட்டது, நிலத்தடி நீர் கெட்டு போய்விட்டது. அதனால் இன்றைக்கு காசு கொடுத்து தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆளாயிருக்கின்றோம். அப்படி காசு கொடுத்து வாங்கி குடிக்கக்கூடிய குடிநீரிலே இயற்கை முறையிலே இருக்கக்கூடிய தாதுக்கள், சத்துக்கள் அகற்றப்படுகின்றன. அவற்றை குடிப்பதால் உடல் நலத்திற்கு கேடுகள் விளைகின்றன என்று ஒரு சாரார் மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். எனவே இயற்கையாக கிடைக்கக்கூடிய எதையுமே நாம் இழந்துவிட்டு பின்பு உடல் நலம் கெட்டு போய் மருத்துவரிடம் சென்று அவதிப்படக்கூடிய நிலையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஒரு கணக்கெடுப்பின்படி இந்தியாவிலே 4 பேருக்கு ஒருவர், கிட்டத்தட்ட 25-30% பேர் நீரிழிவு, சர்க்கரை நோயால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் காரணம் இந்த பிளாஸ்டிக் பயன்பாடு, மாறிவரும் உணவு பழக்க வழக்கம், இயற்கையை நாம் சீரழித்ததுதான். எனவே தயவு செய்து நீங்கள் நல்லா இருக்க வேண்டும், உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருக்க வேண்டும், உங்களுடைய தலைமுறை நல்லா இருக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு தண்ணீரை விலை கொடுத்து வாங்கினோம். இதே நிலைமை தொடர்ந்தால் சில வெளிநாடுகளிலே காற்றை விலை கொடுத்து வாங்கி கொண்டிருக்கின்றார்கள். சந்திர மண்டலத்திலே செல்பவர்கள் பின்னாலே ஆக்சிஜன் சிலிண்டரை கட்டிக்கொண்டு மூக்கிலே மாஸ்க்
போட்டுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே போல இன்றைக்கு சுகாதாரமான காற்றை சில நகரங்களில் காசுக்கு விற்று கொண்டிருக்கின்றார்கள். அது தயவு செய்து நம்முடைய ஊரில், தமிழகத்திலே, நம்முடைய இந்திய திருநாட்டிலே வரக்கூடாது. எனவே போங்க 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 சார். இங்கே உலகத்திலேயே மிக 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 ஒரு ஆக்சிஜன் தான் மிக முக்கியமான ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கு ஆதாரத்துக்கான மிகப்பெரிய சக்தி. அது கெட்டு போச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. இந்த மரம் அவ்வளவு ஆக்சிஜன் உருவாக்கி தருது, அவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு மோசமான காற்றை அது கிரகிச்சு ஆக்சிஜன் கொடுக்குது. இப்படி சுற்றுச்சூழலை மாசுபடுத்துவதில் மிக முக்கியமான பங்கு இருக்கக்கூடிய குப்பைகளை கையாளுவதில் இந்த கோட்டத்து மக்கள் மிகவும் திறம்பட செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அவர்களை திறம்பட செய்வது வைப்பதற்காக நம்முடைய கோட்டத்தை சார்ந்த தூய்மை காவலர்கள், நம்முடைய சுகாதார பிரிவை சார்ந்த அலுவலர்கள், அன்பிற்குரிய தன்னார்வலர்கள், அண்ணன் குலசேகரன் போன்றவர்களெல்லாம் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து மழைக்காலம் ஆரம்பித்து விட்டது. மழை பெய்தால் அங்கே மொட்டை மாடியில் இருக்கக்கூடிய அந்த சிறு பிளாஸ்டிக் குவளையிலோ அல்லது தேங்காய் முடியிலோ தண்ணீர் தேங்கி நிற்கும். அதை நாம் கவனிக்க மாட்டோம். 3வது மாடியிலே அந்த டேங்க் பக்கத்தில் மழை நீர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். இது மாடி வீடாக இருக்கிறது, பணக்காரர்கள் இருக்கக்கூடிய பகுதி. இங்கு வியாதி வராது என்று நினைத்தால் அது மிகவும் தவறு. மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரிலே மோசமான ஒரு காய்ச்சலை, டெங்கு காய்ச்சலை, உயிர் வரைக்கும் அந்த டெங்கு காய்ச்சலை உருவாக்கக்கூடிய ஏடிஎஸ் கொசுவை அந்த சுத்தமான தண்ணீரிலே துணிகள் தான் அது உருவாகிறது. அங்கு உருவாகக்கூடிய அந்த கொசு இங்கு இருக்கவர்களை மட்டும் கடிக்காது, பறந்து சென்று அந்த மூலையில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கிறவர்களை கடிக்கும். எதற்காக அதை சொல்லுகின்றேன் என்றால், நாங்கள் சுத்தமாகத்தான் இருக்கிறோம், எங்கள் வீட்டை நாங்கள் சுத்தமாகத்தான் வைத்திருக்கின்றோம் என்று சொல்வதை விட, நம் தெரு, நம்முடைய கோட்டம், நம்முடைய மாநகரம் என்று அனைத்தும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருந்தால்தான் நாம் அனைவருமே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, முன்கள பணியாளர்கள் தனி கவனம் செலுத்தி இந்த இல்லங்களில் இருக்கக்கூடிய அனைத்து மாடிகள், வீடுகள் உள்ளே சென்று தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீரை அகற்ற வேண்டும். ஃப்ரிட்ஜ் போன்ற பெட்டிகளில் பின்னால் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணீர்கள் எல்லாம் மோசமான கொசுக்களை உருவாக்கும். அவற்றை அகற்ற வேண்டும். அகற்றுவதற்கு பொதுமக்கள் தாய்மார்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். பொதுவாக பொதுமக்களே அந்த நிலையை புரிந்து கொண்டு தண்ணீரை தேங்காமல் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு இன்றைக்கு இந்த நிகழ்வை துவக்கி வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். அந்த இது இருக்கா, ஸ்டிக்கர் இருக்கா, அந்த கடையில் கொடுப்போம்.